மாவு கொண்டா காமெடி வந்து அது ஒரு வீட்டுல நடந்த கதை. அது கோயில் சொல்ல நினைக்காதீங்க, சத்தியமா இது நடந்த கதை. ஒண்ணு மாவு குண்டா, ஒண்ணு தயிர் குண்டா, முன்னகத்து மாவு குண்டா, பின்னாடி தயிர் குண்டா. அவர் கொஞ்சம் போதையில இருந்தாரு, சாப்பிட்டு இருந்தாரு. சாப்பிடும் போது தயிர் கட்டாரு அவரு. நீ பார்த்து அடி மருமகள், நீ பார்த்து அடி மருமகள், எம்மா வந்தலில அவரக்காய அவரக்காய பாத்தி அடி மருமகள மருமகள வந்தலில அவரக்காய. ஆமாண்டா, எங்க அம்மாக்கு என்ன கவனிக்கல, என்ன நம்ம தான் அவரக்காய் பார்த்தோம், நம்ம மரும பார்த்தாலே இல்லையா அப்படி எங்க அம்மா என் பொண்டாடி பார்த்து சிக்னல் கொடுக்குது. தன் தெளிச்ச உடனே சாப்பாடு வச்சாங்க. சாம்பார் வரும்போது இலை ஊறி போச்சு. அது இலையும் சாப்பாடும் சாம்பார் எல்லாம் ஒன்றாகி போவோம். பார்த்தா சாப்பிட்டு முடிச்ச பிறகு பாதியாலே காணாங்க. சிதான குடும்பம்லாம் ஒன்றும் கிடையாது. வீடு ஓட்டு வீடு தான். மழை பெஞ்சா வீடு ஒழுவோம். நான் இந்த ஷாம்பு தான் போகிறதுன்னு இல்லை. எந்த ஷாம்புனாலும் போடுவேன். எண்ணெய்லாம் வைக்க மாட்டேன். வருஷத்தில் ஒரு நாள் வைப்பேன், அவ்வளோதான். அதுவும் விருப்பப்பட்டால் வைப்பேன். கலை சொந்தங்களுக்கு அனைவருக்கும் காலை வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி வட்டம் மீசனூர் கிராமம். என்னுடைய பேர் மாரியப்பன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிமா நகரம் தண்டரை கிராமம் ஸ்ரீ பத்மா நாடக மன்றத்தில் நகைச்சுவை தென்றல், அதாவது காமெடி ஆக்டராக நான் 8வது தான் படிச்சிருக்கிறேன். நாடகத்துறைக்கு எப்படி வந்தேன்னா, ஊரில் திருவிழா பண்ணுவாங்கல்ல, ஊர் திருவிழா பண்ணுவாங்கல்ல, எல்லா ஊருக்கு நாடகத்துக்கு போவோம். பசங்களாம் கூட்டு போயிடுவானுங்க. அங்கே நாடகம்னா கலைத்துறை கொஞ்சம் ஆர்வம் எங்களுக்கு. அதனால் முன்ன போய் உட்காந்து பார்ப்போம், யார் என்ன பண்ண ஏது பண்ணுறாங்க. அப்படியே அதுலேயே எங்களுக்கு நாடகத்துறை போய்ட்டு பசங்கள்லாம் இது பண்ணி நீ ஆடுற போய்ட்டு சொல்லிட்டு ஆட வச்சு இந்த அளவுக்கு ஆகிட்டேன். முத லட்சுமி நாடக மன்றம், லட்சுமி நாடக மன்றம் நாடகம்னு லட்சுமி நாடக மன்றத்தில் மேடை ஏறல. முத நாடகத்துக்கு இப்போ பார்க்க போனோம். அந்த இடத்துல பார்க்க போனவொடனே அவர் மாமா இருக்கிற செம்பூர் முருகன், அவர் கமல் மாமா, பபனேஸ்வர் முரளி, இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த ஊரில் போய்ட்டு ஒரு நைட்டி ஒன்று வாங்கி கொடுத்து ஒரு வேஷம் போட்டு மேலே ஏற்றுனாங்க. அதுலேருந்து அப்படியே படிப்படியாக மேலே ஏறி இப்போது ஒரு 4-5 கம்பெனி தாண்டி வந்துட்டேன். நாடகம் பார்க்க போன இடத்துல வாடா இப்போ போகிறேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பசங்க ரேஸ் பண்ணி விட்டானுங்க. போயிட்டு நீ ஆடுறா அப்படின்னு. அந்த அளவுக்கு இப்போது ஓரளவுக்கு இதுவாக இருக்குது. அதாவது நான் இது ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு அந்த ஸ்கூலில் ஆண்டு வைப்பாங்கல்ல, அந்த ஆண்டு வைக்கும்போது அதுலேயே எனக்கு பவுன்வேஸ் தான் போட்டு விட்டாங்க. பவுன்வேஸை போட்டு விடுவேன். அதுவே எனக்கு அப்படியே காலப்போக்கில் பவுன்வேஸ் வந்துடுச்சு. வசதியான குடும்பம்லாம் ஒன்றும் கிடையாது. வீடு ஓட்டு வீடு தான். மழை பெஞ்சா வீடு ஒழுவோம். அதாவது என்ன சொல்கிறது, எத்தனை தலைவர் வந்தாலும் அதாவது இருக்கிறவங்க தான் செய்வாங்க, இல்லாதவங்க எந்த தலைவர் யாருமே செய்ய மாட்டாங்க. அதாவது அவனுக்கு என்ன இருக்குது, மெஜாரிட்டி இருக்குதா, அவன் என்ன சொத்து பத்து வச்சுங்கிறான், அதை பார்த்து தான் நோக்கி போவாங்க. இல்லாத பட்டனும் யாருமே செய்ய மாட்டாங்க. இருக்கிற பட்டம் தான் எல்லாருமே எடுத்து செய்வாங்க. யாருக்கு இல்லை அப்படின்னு உதவி செய்யறதுக்கு அங்கே ஆள் யாரும் கிடையாது. நான் இந்த ஷாம்பு தான் போகிறதுன்னு இல்லை. எந்த ஷாம்புனாலும் போடுவேன். முடி வெட்ட மாட்டேன். புரட்டாசி முடிஞ்ச உடனே லாஸ்ட்டாக இந்த சைடில் மட்டும் லைட்டாக கட் பண்ணுவேன், மேலே லைட்டாக கட் பண்ணுவேன், அவ்வளோதான். மீதி எல்லாம் அப்படியே தான் இருக்கும். எண்ணெய்லாம் வைக்க மாட்டேன். வருஷத்தில் ஒரு நாள் வைப்பேன், அவ்வளோதான். அதுவும் விருப்பப்பட்டால் வைப்பேன், விருப்பம்லாம் வைக்க மாட்டேன். முடி வெட்ட மாட்டேன், ஷேவ் மட்டும் பண்ணுவேன். காமெடியெல்லாம் அது தானாக வரத்துனே. எதனா ஒரு காமெடி ரெகுலராக வச்சுக்குவேன். மீதி எல்லாம் டைமிங் காமெடி வச்சு பண்ணிடுவேன். அந்த ஊரில் எதனா போனால் மறுபடியும் அந்த ஊரில் எதனா புதுசாக ஒரு எதனா காமெடி எதனா கிளி காமிச்சுன்னா அது போய் வெடி வச்சு இது பண்ணிடுவேன். அதுவே நல்லா காமெடி எல்லாம் ஹிட் ஆகிடும். ஊருங்களுக்கு போனால் எதனா ஒரு காமெடி ஒன்று கச்சிடும். ஏன்னா இந்த சாப்பாட்டுலையோ இல்லை சாப்பாடு விஷயத்தில் நம்பாளுங்க நாடகக்காரங்க நம்பாளுங்க எதனா பண்ணாவோ அந்த வில்வாசக்காரெல்லாம் பண்ணுறாங்கல்ல, வில்வாசி ஏன்னா இடம் கூட பண்ணுறாங்க சாப்பாட்டில். இல்லை வேறு எங்கன்னா இப்போ வெளியில் போகும்போது ஏன்னா இப்போ பஸ்ஸுக்கு சேரும்போது ஏன்னா ஒன்று பண்ணுறாங்க. அதை வச்சு காமெடி விட்டுருவோம். அது கொஞ்சம் நல்லா ஹிட் ஆகிடும். அதாவது இந்த கலை சொந்தங்களுக்கு முக்கியமாக ஒன்று சொல்கிறது ஒன்றுன்னா, நாடகத்துக்கு போனால் நாடகத்தில் வந்து மேடை பேச்சுனாவோ மேடை பேச்சு மட்டும்தான் பேசணும். தேவையில்லாத பேச்சு நம்ம பேசக்கூடாது. இப்போ ஊரில் போட்டு இறங்கின உடனே எல்லாம் இந்த மகளிரெல்லாம் சேர்ந்து வண்டி விட்டு இறங்கின உடனே எப்பா அசிங்கமாக பேசாதீங்க, நல்லா ஆடிட்டு போங்க, நல்லா பேர் எடுத்துட்டு போங்க, அடுத்த வருஷம் நீங்களே வாங்க, அப்படி தான் சொல்லணும். எல்லா ஊர்லேயும் வண்டி விட்டு இறங்கின உடனே அசிங்கமாக பேசாதீங்கப்பா, போன வாரம் ஒரு கம்பெனி வந்து அசிங்கமாக பேசிட்டு போனானுங்க, நல்லாவே இல்லை, நீங்கள் அதுமாரி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
மாவு குண்டா காமெடி வந்து அது ஒரு வீட்டில் நடந்த கதை அது. அதை வந்து மேடை மேலே வச்சு அது மேடை மேலே ஒரு காமெடியாக ஆக்கிட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கு போனோம். ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நான் பக்கத்தில் நம்பர் இருக்கிற ஒருத்தவங்க சாப்பிட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் போதையில் இருந்தார். ஒரு சாப்பிட்டு இருந்தார். சாப்பிடும்போது தயிர் கட்டார். அவர் தயிர் கட்டோடனே அந்த அம்மா சொல்லிச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்தாருன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், அதுக்கு முன்னே பக்கத்தில் ஃப்ரிட்ஜ் இருக்கும்போது அவர் எடுத்து தயிர் காப்பையில் மாவு எடுத்து ஊற்றி சாப்பிட்டாரு. சரி, இதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ணி இது என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை வச்சு அப்படியே மேடை மேலே வச்சு இது நாடகத்தில் வச்சு பண்ண இது கொஞ்சம் நல்லா கிளிக் ஆகி போச்சு. இவன் என்ன பண்ணா, கடிச்சு சாப்பாடுக்கு ஏம்மா தயிருக்கு இதெல்லாம் கேட்டாம்மா, தயிர் நல்லா கேட்டு தயிருக்கு இதெல்லாம் கேட்டான். அந்த அம்மா நான் சொல்லிச்சேன், எப்ப நான் ஒரு அத்தா பரிமாறிங்க 18 பேர் ஒரு அத்தா பரிமாறின பக்கத்துல தான் பிரிச்சுக்குது பாருப்பா, அது உள்ளுக்குது பாருப்பா, போட்டு சாப்பிட்டு இவனும் கரெக்டா அந்த பிரிச்சு பக்கத்துல உட்காந்துங்கிறான். அம்மா நானும் அந்த பிரிட்ஜ் இடத்துல உட்காந்துருந்தேன். அவங்கள கேட்டேன், போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க, எந்த குறையும் கிடையாது, வயிறார சாப்பிட்டேன். ஆமா, இனிமே தான் அங்க வேலையா இருக்குது. அம்மா இவன் பிரிச்சு தந்தேன். அம்மா இவன் பிரிச்சு தந்த உடனே அதுல 2 குண்டாங்குது போல இது. அம்மா ஒண்ணு மாவு குண்டா, ஒண்ணு தயிர் குண்டா. அம்மா பாரு, போய் சொல்ல சத்தியமா இது நடந்த கதை. இது ஒண்ணு மாவு குண்டா, ஒண்ணு தயிர் குண்டா. முன்னகத்து மாவு குண்டா, பின்னாடி தயிர் குண்டா. அம்மா முன்னகிற மாவு எடுத்து 4 கல்லுப்பட வாரி துண்ணாரு. புளிப்பு மாவு போல பீசு புட்டி பீசி 2 வாட்டுக்கு நான் தரு, இதுக்கு அதுக்கு நந்தன் கிடக்குறாரு. என்ன ராஜா நாங்கெல்லாம் சாப்பிட்டு 10 நந்தன் கேட்டா அட கம்மிடுறா, நான் போய் தயிர் கட்டின அந்த தயிர் பழகுது, தோசை மாவு பழகுது, மாவு கூட்டி எனக்கு பேஜம் கிடக்குறாரு. மாவியாது தயிர் திரட்ட செவிடியா பழம் கூத்தாட வந்தா. அவரக்காய் காமெடி வந்து அவரக்காய் காமெடி எப்படி எல்லாம் நான் பார்க்குறேன்ல, பொம்பளைங்க என்ன பண்ணுறாங்க, எது சாவுக்கு போனால் என்ன பாட்டு பாடுறாங்க, எது பாடுறாங்க, நம்ம சாவுக்கு போகும்போது பார்ப்போம். அப்படியே பார்த்து சரி நம்மளுக்காக எதனா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவரக்காய் வச்சு நம்ம குடும்பத்தை வச்சு இப்போ நாடகத்தில் ஒரு காமெடியாக வச்சுட்டாரு. சாவு போனாங்களா? என்ன எங்க மாமா வீட்டுல வீட்டுல போல துணி பந்தல கிடையாது. அவரை கோடி பந்தல் உங்க மாமா வீட்டுல அந்த அவரை பந்தல் அவரைக்காய் கொத்து கொத்தா தொங்குது. கொத்து கொத்தா அவரை கூட பந்தல் எங்க மாமா கத்திட்டு இருக்குது. எங்க மாமா சாவுக்கு போச்சு. என்ன சொல்லி பாட்டு பாடி அழுவணும், என்ன சொல்லி அவனை பத்தி எப்படி எல்லாம் பாட்டு பாடி பேர் வாங்கலாம். ஆமாட்டா, எங்க அம்மா பாட்டு பாடுது. என்ன பாடுது? என்ன அண்ணா அண்ணா கூட பிறந்த வேண்டே என் பொறுப்பு அண்ணா. அண்ணா கூட பிறந்த வேண்டே என் பொறுப்பு அண்ணா. நான் மச்ச மடில கட்டி மலையோர போன நன்னா, மலையோர போன நன்னா. இப்படியாவது எங்க அம்மா பாட்டு பாடி பேர் வாங்கிருக்கலாம். கிடையாது வச்சுக்கா. எங்க அம்மா செத்துட்டா எங்க மாமா தான் அந்த கோடி போடணும் அம்மாவுக்கு. இப்படியே எங்க அம்மா பாட்டு பாடி பேர் வாங்கிடலாம். எப்படி ஓ அண்ணா அண்ணா எனக்கு கோடி போட எண்ணெய் இல்ல, என் கூட பிறந்த வேணாம் என் பொறுப்பு அண்ணா. நான் கோவிலுக்கு போக போறேன். இப்படியே எங்க அம்மா பாட்டு பாடி பேர் வாங்கிருக்கலாம். கிடையாது. எங்க அம்மா எங்க மாமா சாவுக்கு போய் தறி தூக்கி அந்த அவரைக்காய் பார்த்தாங்களா? அவரைக்காய் பார்த்த உடனே அண்ணன் வந்துருச்சு. அவரைக்காய் பார்த்த உடனே அண்ணன் வந்துருச்சு. எங்க அம்மா என் சம்சாரத்தை கட்டி பிடிச்சி போயம்மா நீ பார்த்து அடி மருமகல்ல, நீ பார்த்து அடி மருமகல்ல எம்மா வந்தாலில அவரைக்காய பாத்தி அடி மருமகள வந்தாலில அவரைக்காய. ஆமாண்டா, எங்க அம்மாக்கு என்ன கவனிக்க இல்ல, என்ன நம்ம தான் அவரைக்காய் பார்த்தோம், நம்ம மரும பார்த்தாலே இல்லையா அப்படி எங்க அம்மா என் பொண்டாடி பாட்டுல சிக்னல் கொடுக்குது. ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தானே பேப்பர் இலை போட்டாங்க. இலை போடனே இலை போட்டுக்கிது என்ன பண்ணுவாங்க, இப்போ வழக்கமாக இலை போடனே தண்ணி தெளிப்பாங்க. அது போல் இருக்கும்போது ஒரு அண்ணன் தண்ணி தெளிச்சிட்டாரு. அவருக்கு தெரியல, தண்ணி தெளிச்ச உடனே சாப்பாடு வச்சாங்க. சாம்பார் வரும்போது இலை ஊறி போச்சு. அது இலையும் சாப்பாடும் சாம்பாரும் எல்லாம் ஒன்றாகி போவோம். பார்த்தா சாப்பிட்டு முடிச்ச பிறகு பாதியாலே காணாங்க. அப்படியே அதை நான் பார்த்துருந்தேன். அதை பார்த்துருந்தேன் அப்படியே மேடை மேலே வச்சு அது ஒரு காமெடி வாங்கிட்டேன். அவர் கிளிக்காகி போச்சு. அப்புறம் நிறைய காமெடி டைமிங் காமெடி நிறைய வரும். மேடை மேலே போனால் அது கலைவாணி சாரலாமா நம்மளுக்கு வந்துடும். பத்மா நாடகம் மட்டும் நல்லா சிறப்பாக போயின்னுக்குது. நாடகத்தில் எந்த குறையும் கிடையாது. பத்மா நாடகம் மன்ற உரிமையாளர் எஸ் கார்த்திகன் ஐயா அவர்கள் நடிகர்கள் நல்லா பார்த்துக்கிறாரு. எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. எங்களை நல்லா பார்த்துக்கிறாரு. எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. எங்களை நல்லா பார்த்துக்கிறாரு. அரைச்ச மசாலா யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் அனைவரும் கண்டுகளிங்க. அதாவது இந்த யூடியூப் சேனல் அனைத்து நடிகர்களும் வெளி உலகத்தை கொண்டு வந்த இது ஒரு அரைச்ச மசாலா யூடியூப் சேனல். எவ்வளோ பேர் அறிமுகப்படுத்திய இந்த அரைச்ச மசாலா யூடியூப் சேனல் பாருங்கள், ஆதரவு கொடுங்க.